வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, என்னோட ஜாதகத்தை வச்சு நான் எப்படிப்பட்டவன்னு கொஞ்சம் சொல்லேன். மகர லக்னம், தனுசு ராசினா எப்படி இருக்கும்? சொல்றேன் கேளு. உனக்கு லக்னாதிபதி சனி, ராசிநாதன் குரு. அதாவது உழைப்பும் அறிவும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். நீ வெளியே பார்க்க கொஞ்சம் சீரியஸா, அமைதியா தெரிவ. ஆனா மனசுக்குள்ள மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல குறுக்கு வழியில போகாம நேர்மையா ஜெயிப்ப. ஆமா, எனக்கு இந்த ஷார்ட்கட் வேலையெல்லாம் பிடிக்காது. ஆனா சில பேர் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன்னு சொல்றாங்களே. அது மகர லக்னத்தோட குணம். உனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதனாலேயே மத்தவங்க உன்னை ஒரு நல்ல அட்வைசரா பாப்பாங்க. முக்கியமா குடும்பத்துல நீ ஒரு பெரிய தூண் மாதிரி. எல்லா பொறுப்பையும் உன் தலையில இழுத்து போட்டுப்ப. உன் அன்பு வெளியே தெரியாது, ஆனா நீ செய்யற செயல்ல அது காட்டும். உங்க அப்பா அம்மா மேல உனக்கு அதிக மரியாதையும் பக்தியும் இருக்கும். கரெக்ட் தான். வேலைய பத்தி என்ன நினைக்கிற? நான் பிசினஸ் பண்ணலாமா? தாராளமா. சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு, மிஷினரி அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் உனக்கு சூப்பரா வரும். அதே சமயம் குருவோட அருளால கன்சல்டிங் இல்லனா எஜுகேஷன் ஃபீல்ட்லயும் நீ ஜொலிப்ப. நீ மத்தவங்க கிட்ட வேலை செய்யறத விட ஒரு டீமை லீட் பண்ற மேனேஜரா இருக்கவே ஆசைப்படுவ. உன்கிட்ட வேலை செய்யறவங்க மேல நீ அக்கறையா இருப்ப. ஆனா வேலையில தப்பு நடந்தா ஒத்துக்க மாட்ட. காசு பணம் விஷயத்துல நான் எப்படி? நீ ஒரு பக்கா சேவர். ஊதாரித்தனமா செலவு பண்ண மாட்ட. ஆடம்பரத்தை விட எதிர்காலத்துக்காக சொத்து சேர்க்கணுங்கிறதுல தெளிவா இருப்ப. அதே சமயம் கோயில் விசேஷம் இல்லனா யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உன் கை தாராளமா கொடுக்கும். கொடுத்த காசு திரும்ப வர்றதுல சின்ன சிக்கல் இருக்கலாம். அதனால யாருக்காவது கடன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. ஹெல்த் பத்தி ஏதாவது டிப்ஸ்? மகரம்னா முழங்கால், எலும்பு, பற்கள், இதுல கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் தனுசு ராசின்றதால இடுப்பு வலி வரலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்காத. உனக்கு உடம்புல ஹீட் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணி நிறையா குடி. அப்புறம் இந்த வாய்வு பிடிக்கிற மாதிரி உணவுகளை தவிர்த்துடு. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? உன் பிள்ளைங்க உன்னை விட ஒரு படி மேல அறிவாளியா இருப்பாங்க. அவங்கள நல்லா படிக்க வைக்கணும்னு நீ நிறைய கஷ்டப்படுவ. அவங்களும் உன் கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி பெரிய இடத்துக்கு வருவாங்க. வயசான காலத்துல உன்னை அவங்க கண்ணுல வச்சு பாத்துப்பாங்க. அதுல சந்தேகமே இல்ல. எனக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் ஜாதகத்துக்கும் லிங்க் இருக்கா? கண்டிப்பா. தனுசு ராசிக்காரங்களுக்கு டிராவல் தான் எனர்ஜியே. அதுவும் மலை பிரதேசங்களுக்கு போறது, ஆன்மீக சுற்றுலா போறது உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ போற பயணங்கள் வழியா உனக்கு நிறைய புது ஐடியாக்கள் கிடைக்கும். உனக்கு வெளியூர் இல்லனா வெளிநாடு போய் செட்டில் ஆகிற யோகம் கூட இருக்கு. கடைசியா ஒன்னு சொல்றேன். உனக்கு அப்பப்போ தயக்கம் இல்லனா பிடிவாதம் வரலாம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நீ வேற லெவலுக்கு போயிடலாம்.
சனி பகவான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில ஒரு நிரந்தரமான வெற்றியை தருவார். சூப்பர்ப்பா, என்னை பத்தி அப்படியே அக்யூரேட்டா சொல்லிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் நல்லதே நடக்கும். நீ எப்பவும் போல நேர்மையாயிரு. குருவோட ஆசி உனக்கு எப்பவும் இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.